ரசிகமணி டி.கே. சிதம்பரனாரை பற்றி பார்க்கலாம். இவரோட இயற்பெயர் சிதம்பரநாதர். பெற்றோர் தீத்தாரப்பர், மீனாம்பாள். காலம் 1882லேருந்து 1954 வரைக்கும். பிறந்த ஊர் திருநெல்வேலி. பெற்ற பட்டம் என்ன? ரசிகமணி. இவர் என்ன வேலை பார்த்துருக்கார், பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட 11th and 12th புக்கில் சான்றோர் சித்திரத்தில் கொடுத்துருப்பாங்க. சென்னை மாகாணத்தின் சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும், அதுக்கப்புறம் சென்னை மாகாண இந்து அறநிலையத்துறையின் ஆணையராகவும் பணியாற்றினாலும் கொடுத்துருப்பாங்க. இயர் அங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒரு எக்ஸ்ட்ரா தகவலுக்காக கொடுத்துருக்கேன், பார்த்துங்க. அதுக்கப்புறமா இவர் வழக்கறிஞர் வேலையும் பார்த்துருப்பாரு. ஆனால் எனக்கு வழக்கறிஞர் தொழில் புரிவதை விட தமிழ் இன்பத்தில் திளைப்பதே விரும்பினார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? அவருக்கு வழக்கறிஞர் தொழில் பார்க்கறத விட தமிழ் இன்பத்தில் திளைப்பது தான் பிடிக்கும்னு சொல்லியிருப்பாராம். ஸோ இந்த கூற்றும் உங்களோட சான்றோர் சித்திரத்தில் இருக்கும். இது இல்லாமல் 7வது புக்கில் இவரை பற்றி கண்டனம் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 புத்தகத்தில் தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் இவரை பற்றி கேள்வி வந்ததில்லை. டிகேசி பற்றி ப்ரீவியஸ் கொஸ்டின் எதுவும் பார்க்கலாமான்னா பெருசாக வந்ததில்லை. இனிமேல் கேட்கலாம், ஏன்னா சிலபஸில் கொடுத்துருக்காங்க. முக்கிய கூற்றுகள் பாருங்கள். இவர் மேற்கொண்ட திறனாய்வு முறைக்கு பெயர் என்னன்னா ரசனை முறை திறனாய்வு. ஸோ இது முக்கியம், ரசனை முறை திறனாய்வு. அந்த ரசனை முறை திறனாய்வு தான் எப்படி வந்திருக்கு அப்படின்னா வட்டத்தொட்டி. இந்த வட்டத்தொட்டிங்கிறது 7வது புக்லையும் கொடுத்துருப்பாங்க, 11வது 12வது புக்லையும் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த வட்டத்தொட்டினா என்ன? ஸோ ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒரு 5 மணி ஆயிடுச்சு அப்படின்னா படித்தவங்களாம் அப்படியே ஒன்றா சுற்றி உட்காந்துக்கிட்டு வட்டத்தொட்டி அவர் வீட்டில். ஸோ இலக்கியத்தை பற்றி கேள்வி கேட்டு பதில் சொல்லிக்கிறது, அது ஜாலியாக நகைச்சுவையாகவும் போகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வட்ட வடிவமான தொட்டிக்கட்டு ஞாயிறு தோறும் மாலை 5 மணிக்கு. இதெல்லாமே புக்கில் கொடுத்துருக்காங்க. சான்றோர் சித்திரத்தில் இந்த 5 மணி ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. அடுத்து கம்பராமாயணத்தில் ஈடுபாடு கொண்டவர்னு இவருக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால இவர் கம்பர் யார், இந்த மாதிரி நூல் எழுதியிருப்பாரு. நூல்கள் பின்னாடி பார்க்கலாம். இந்த கேள்வியை நீங்கள் பார்க்கும்போது யூனிட் 6ல் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை நான் ஒன்று கேட்குறேன். கம்பராமாயணத்தில் ஈடுபாடு கொண்டவர் யார்? ஸோ டிகேசி பார்த்தாச்சு. இதே ராம அவதாரத்தில் ஈடுபாடு கொண்டவர் அல்லது ராமனுக்கு தாலாட்டு பாடியவர்னு யாரை சொல்லுவாங்க? குலசேகர ஆழ்வார் சொல்லுவாங்க. ஏற்கனவே கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, இன்னொரு கூற்று இவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவன் தன் தாய்மொழியில தான் கவிதையை உண்மையா ரசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. இது இல்லாமல் இவரோட நூலில் இதய ஒளின்னு ஒன்று இருக்கும். உங்களோட 7வது ஸ்கூல் புக்கில் திருநெல்வேலி சீமையும் கவிகளும்னு ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க. அந்த பாடம் இதய ஒளி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள கட்டுரைன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்துக்குங்க. இது எதுக்கு இதை ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்கேன்னா, அதே 7th புக்கில் முன்னாடி பேசிக்காக ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம டிகேசியா ஸோ இது வரைக்கும் கேட்கவே இல்லை, இனிமேல் கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு கூகுளில் விக்கிபீடியாவில் படிக்கிறது இல்லை, அங்கங்கே நிறைய சோர்ஸை கலெக்ட் பண்ணி படிச்சுட்டு இருப்போம். ஆனால் அவங்க டிஎன்பிசியில் கேள்விகள் எப்படி கேட்டு வைப்பாங்கன்னா, நுழையும் முன்லேருந்து ஒரு கேள்வி, இல்லை பேசிக்காக அவர் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு ஒரு பேராகிராஃப்லேருந்து ஒரு லைன் எடுத்து கேட்குறது மாதிரி நிறைய பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு பெரிய புராணத்தை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் புக்கில் பெரிய புராணத்துக்கு நுழையும் முன்னு ஒரு பேரா கொடுத்துட்டு பெரிய புராணம் சோழ நாட்டின் நீர்வள சிறப்பை சிறப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை எடுத்து கேள்வியாக கேட்டு வச்சிட்டாங்க. நம்ம அதை தாண்டி நிறைய படிச்சுட்டு இருந்தோம். கேள்வி நுழையும் முன்லேயே முடிச்சு போயிட்டாங்க. அதனால ஒவ்வொரு பாடமும் முக்கியமான பாடம் படிக்கும்போது நுழையும் முன்ல ஏதாவது பாயிண்ட் கிடைக்குதான்னு பார்த்துங்க. ஸோ இந்த ஒரு 3 பாயிண்ட் அதில் கேட்கலாமாங்க முக்கியமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் எடுத்து வச்சுருக்கேன். இதில் திருநெல்வேலி சீமையும் கவிகளும்னு ஒரு பாடம் இருக்குது, ரசிகமணி டிகேசியோடது. ஸோ அதில் ஒரு 3 பாயிண்ட் இருந்துச்சு. பொதுவாக 1000 வருஷத்திற்கு ஒரு தடவை கவிஞன் பிறக்கிறான், யார் கூறினார் கேட்கலாம். வானத்தில் விளைந்த சுடர்கள் போல இயற்கையில் விளைந்த கவிகளைத்தான் கவிகள் என்று சொல்ல வேண்டும். மின்மினி பூச்சிகளையும் காக்கா பொண்ணையும் பார்த்து ஏமாந்து போகக்கூடாதுன்னு ஒரு லைனை கொடுத்துட்டு, அப்போ கவிகள்லாம் இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படி தாங்க கவிகள் இருக்கணும். திருநெல்வேலியில் நிறைய கவிகள் இருந்தாங்க, அவங்கள பற்றிலாம் பார்ப்போன்னு ஒவ்வொருத்தவங்களா கொடுத்துருப்பாங்க. கவிமணி தேசிகமலை, அதுக்கப்புறமா அதிவீர ராமபாண்டியன், இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாடத்தை ஒரு டைமை ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து இவரோட புகழுரைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரசிகமணி டிகேசியின் கடிதங்கள் என்னும் தலைப்பில் ஒரு தொகுப்பு நூலை வெளியிட்டவர் யாருன்னா, அந்த வட்டத்தொட்டியில் உறுப்பினராக இருந்த ஒருத்தர் பாஸ்கர தொண்டைமான் அப்படிங்கிறவர். அடுத்து இவ்வளோ பெரிய பேராகிராஃப் ஒன்றுமே கிடையாது. கோபல்லபுரத்து மக்கள்ங்கிற நூலுக்காக சாகித்ய இடம் வாங்கியிருப்பார். யாருன்னா கி ராஜநாராயணன். இந்த கி ராஜநாராயணன் மாந்தருள் ஒரு அன்னப்பறவைன்னு யாரை குறிப்பிட்டிருக்காருன்னா டிகேசியை குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அப்போ மாந்தருள் ஒரு அன்னப்பறவைன்னு நூல் எழுதியிருக்காரு. அதில் குறிப்பிட்டது யாரை? டிகேசியை குறிப்பிட்டிருக்காரு, கி ராஜநாராயணன். கரிசல் இலக்கிய தந்தைன்னு கூட இவர் சொல்லுவோம்ல. ஸோ இந்த கி ராஜநாராயண கரிசல் இலக்கிய தந்தைன்னு கூட சொல்லுவோம். அடுத்து இவரோட தமிழ் பணி பாருங்க. ஓமந்தூர் ராமசாமியார் அவர் முதலமைச்சர் இருக்கும்போது நம்மளோட தமிழ்நாட்டோட அரசு முத்திரை சின்னம் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலோட கோபுரம் வர்றதுக்கு இவர் தான் பரிந்துரை செய்திருக்காராம். இந்த லைன் உங்களோட சான்றோர் சித்திரத்தில் முதல் வரியாக கொடுத்துருப்பாங்க. தமிழில் எல்லாம் உண்டு, தமிழின் கவிச்சுவைக்கு ஈடும் இல்லை இணையும் இல்லை,
தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என்று சான்றுகளுடன் எடுத்து சொன்ன பெருந்தலைவர் யாருன்னா இவர் தான் டி.கே. சிதம்பரனார். இது மட்டும் இல்லை, தமது இலக்கிய ரசிகத்தன்மையால் தமிழுக்கும் தமிழருக்கும் புத்துணர்வு ஊட்டியவர்னு ஒரு லைனும் கொடுத்துருப்பாங்க. இவர் எழுதிய நூல்கள் என்னன்னா இதய ஒளி ஸ்கூல் புக்கில் இருக்கும், கம்பர் யார் இருக்கும், அற்புத ரசம், அதுக்கப்புறம் கம்பர் தரும் ராமாயணம் இதெல்லாம் புதுசாக படிச்சுங்க. இதய ஒளி, அற்புத ரசம், கம்பர் யார், கம்பர் தரும் காட்சிகள், கம்பர் தரும் ராமாயணம். ஸோ அது விளக்க உரையுடன் எழுதியிருப்பாரு. இது இல்லாமல் உரை எழுதிய நூல்கள் எதுனா முத்தொள்ளாயிரம், கம்பராமாயணம், கம்பர் தரும் ராமாயணம். இவரோட சிறப்பு பெயர்கள் என்னன்னு பாருங்க. கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர். ஸோ திருநெல்வேலியை பிறந்திருக்கிறாரு, குற்றால முனிவர், தமிழ் இலக்கிய திறனாய்வு முன்னோடி. இதழ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைமகள் இதழின் ஆசிரியர் குழுவில் இருந்திருக்கிறாரு, வசந்தம் என்கிற மாததழின் ஆசிரியர் பொறுப்பில் இருந்திருக்காரு, கல்கி இதழுடன் தொடர்பில் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் கல்கியில் வெளிவந்த கோயில்கள் பற்றிய கட்டுரைகளையும் மரபு கவிதைகளையும் செம்மை செய்து கொடுத்தவர் யாருன்னா இந்த டி.கே.சி. ஸோ இவ்வளவு டெப்த்தாக கேட்பாங்களான்னு தெரில. ஸோ டி.கே.சி பற்றி ஒரு கேள்வி கேட்டால் மிஸ் ஆகக்கூடாதுனால எல்லா பாயிண்ட்டும் எடுத்து வச்சாச்சு. ப்ரீவியஸ் கொஸ்டின் எதாவது பார்க்கலாமான்னா இது வரைக்கும் ஒன்றுமே கேட்கவே இல்லை. ஸோ இனிமேல் தான் கேட்க போகிறாங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.